Hi dears, today we can see in the next topic certificate of deposits. Certificate of deposit are short term deposit instruments issued by banks and financial institutions to raise large sum of money. Certificate of deposits are issued in the form of usance promissory note. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டு இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ். இது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்லேயும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ரேஸ் லார்ஜ் சம் ஆஃப் மணி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்தோம்னா எனக்கும் ஷார்ட் டேர்முக்கு நிறைய மணி கிடைக்கும். அதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. வைப்புச் சான்றிதழ் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் குறுகிய கால வைப்பு ஆவணங்களாகும். இவற்றை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தங்களது நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்வதற்காக வெளியிடப்படுகின்றன. ஸோ இப்போ இங்கே வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதை வழங்குது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால வைப்பு ஆவணமாக இருக்குது, ஷார்ட் டேர்மாக இருக்குது. தென் இவற்றை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தங்களது நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்வதற்காக அவங்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக இது என்ன பண்ணுறாங்க, வெளியிடப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாரு, இஷ்யூயர்ஸ். த இஷ்யூயர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆர் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இஷ்யூயர்ஸ் வெளியீட்டாளர்கள். ஸோ வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள் போன்றவை வைப்புச் சான்றிதழ் வெளியிடும் வெளியீட்டாளர் ஆவார். வணிக வங்கிகள் தான் என்ன, நிதி வங்கிகள் போன்ற வைப்புச் சான்றிதழ்களை வெளியிடுறதுக்கு வெளியீட்டாளர்களாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், சந்தாதாரர்கள். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ், corporations, trusts, associations and NRIs. It is a document of title to a time deposit. It is a bearer certificate and is negotiable on the market. ஸோ இந்த சந்தாதாரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைப்புச் சான்றிதழ்களை சந்தா தனிநபர்கள் வச்சுருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு கழகங்கள் வச்சுருக்காங்க. தென் அறக்கட்டளைகள், தென் சங்கங்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மூலம் என்ன பண்ணுறாங்க, இந்த சந்தாவை கிடைக்க பெறுறாங்க. இது ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணமாகும். இது ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணம். இது ஒரு கொணர்பவர் சான்றிதழ் மற்றும் சந்தையில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவை. இது கொணர்பவர் சான்றிதழ். இது என்ன அப்படின்னு யாருடைய சான்றிதழாக இருக்கணும், இட் இஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டைம் டெபாசிட். இட் இஸ் பேரர் சர்டிஃபிகேட். கொணர்பவர் சான்றிதழ் அண்ட் நெகோஷியபிள். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையதாகவும் இருக்குது. தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ வைப்புச் சான்றிதழ்களில் இயல்புகள் என்னென்ன இருக்குது, ஒரு 5 இயல்புகள் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட், கால வைப்புக்கான உரிமை ஆவணம் ஆகும். ஸோ இது எதுக்கு என்னவா இருக்குது, கால வைப்புக்கான உரிமை ஆவணம். தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன்செக்யூர்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணம் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் பை என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இது என்ன பண்ணுறாங்க, மேலெழுதுதல் மூலம் எளிதில் மாற்றி வழங்கும் தன்மையுடையது. ஸோ நம்ம மேல் எழுதுறதுனால இதை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம் என்டோஸ்மெண்ட் பண்ணுறதுனால. தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ. ஸோ இது எதில் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகமதிப்பில் வட்டத்தில் வெளியிடுதல். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் ரேட் என்னவோ அதிலிருந்து அதை வெளியிடுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் ரீபேயபிள் ஆன் எ ஃபிக்ஸட் டேட் வித்தவுட் கிரேஸ் டேஸ். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் திருப்ப செலுத்தக்கூடியது. ஸோ இதுக்கு என்ன கிடையாது, சலுகை நாட்கள், கிரேஸ் டேஸ். நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். ஸோ கிரேஸ் டேஸ் எத்தனை, 3 டேஸ்ன்னு இருக்கும். அந்த கிரேஸ் டேஸ் இல்லாமல் இது என்ன பண்ணணும், அதை திருப்பி செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது. தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், வைப்புச் சான்றிதழில் இயல்புகளாகும். த நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பில்ஸ், வணிக ரசீதுகள். ஸோ எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் issued by a commercial organization to raise money for short term needs. These bills are
of 30 days, 60 days and 90 days maturity. ஸோ இப்போ கமர்ஷியல் பில் அப்படிங்கிறதுனா வணிக ரசீது. ஸோ இதில் என்ன சொல்ற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நம்ம லாஸ்ட் இயரே அக்கௌண்டன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா மாற்று முறை ஆகணும். அது எப்படி இருக்கும், ஒரு 30 நாளுக்கு இருக்கும், இல்லது 60 நாளுக்கு இருக்கும், அல்லது 90 நாளுக்கு இருக்கும். மாற்றுமுறை ஆவணம் என்பது குறுகிய கால தேவைகளுக்காக பணத்தை திரட்ட ஒரு வணிக அமைப்பின் மூலம் வெளியிடப்படுவதாகும். ஒரு வணிக அமைப்பின் மூலம் இது என்ன பண்ணுறாங்க, வெளியிடப்படுறாங்க. இந்த ரசீதுகள் 30 நாட்கள், 60 நாட்கள் மற்றும் 90 நாட்கள் முதிர்வு தன்மை கொண்டவை. ஸோ இதில் எப்படி இருக்கும், 30 நாள் அல்லது 60 நாள் அல்லது 90 நாள் கொண்டு முதிர்வு நாளாக மெச்சூரிட்டி டேட்டாக இருக்கும். The next features of commercial bills, வணிக ரசீதின் இயல்புகள். ஒரு 8 features இருக்குது, 8 features இருக்குது. ஸோ அப்போ அதில் ஒன்றுன்னா நம்ம எட்டையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ட்ராயர், வரைவாளர். ஸோ யார் அதை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பேர் வரைவாளர், ட்ராயர். தென் நெக்ஸ்ட்டு அக்செப்டார், ஏற்றுக்கொள்பவர், யார் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது. தென் நெக்ஸ்ட்டு பேயி, செலுத்த பெறுநர், யார் அதை செலுத்துகிறாங்களோ அவங்க. தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்டர், யார் வட்டம் செய்கிறாங்களோ அது யார் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ அவங்க. தென் என்டோசர், ஸோ யார் அதை மேல் எழுதுகிறாங்களோ அவங்க. தென் நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட், மதிப்பீடு, யார் அதை மதிப்பீடு பண்ணுறாங்க, எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க. தென் மெச்சூரிட்டி, அதனுடைய முதிர்வு காலம் எவ்வளவு. தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங், கடன் தர மதிப்பீடு எவ்வளோ இருக்குது, கடன் தர மதிப்பீடு எப்படி இருக்குது. இந்த 8 பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில், வணிக ரசீதின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில், தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள். டிமாண்ட் பில் இஸ் ஒன் wherein no specific time of payment is mentioned. So demand bill are payable immediately when they are presented to the drawee. தேவை ரசீது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படாமல் இருக்கக்கூடிய ரசீது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டிமாண்டு. தென் நெக்ஸ்ட்டு, எனவே தேவை ரசீது என்பது அந்த ரசீதை வைத்திருப்பவர் தனக்கு எப்பொழுது பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த ரசீதுக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்போ பணம் வேணுங்கும்போது, ஸோ டிமாண்ட் பில் ஆர் பேயபிள் இம்மீடியட்லி when they are presented to the drawee. அதை drawee கிட்ட கொடுக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பணம் வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாரு, க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ், தூய்மை ரசீதுகள் மற்றும் ஆவண ரசீதுகள். Bills that are accompanied by documents of title to goods are called documentary bill. Clean bills are drawn without accompanying any document. For example, railway receipt, lorry receipt. ஸோ பொருட்கள் உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதாகும். பொருட்களுக்கு உரிமை ஆவணத்து மூலம் இணைக்கப்படக்கூடிய ரசீது என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு ஆவணமும் எழுதி இணைக்கப்படாதது ரசீதுகள் தூய்மை ரசீது ஆகும். எந்த ஒரு ஆவணமும் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே இணைக்கப்படாமல் எழுதக்கூடிய ரசீது என்ன ரசீது அப்படின்னு பார்த்தோன்னா தூய்மை ரசீதாகும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர் வண்டி ரசீது மற்றும் சரக்கு ரசீது. ஸோ நம்ம சரக்கு அனுப்பும்போது அதுக்கு ஒரு ரசீது தருவாங்க, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சரக்கு ரசீது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, இன்லேண்ட் பில்ஸ் அண்டு ஃபாரின் பில்ஸ், உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீதுகள். Bills that are drawn and payable in India on person who is resident in India are called inland bills. Bills that are drawn outside India and are payable either in India or outside India are called foreign bills. இந்தியாவில் குடியிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் எழுதப்பட்ட மற்றும் செலுத்த வேண்டிய ரசீதுகள் ஆகியவற்றை உள்நாட்டு ரசீதுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் குடியிருக்கக்கூடிய ஒரு நபர்
என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் எழுதப்பட்ட அல்லது செலுத்த வேண்டிய ரசீதை உள்ளடக்கியது உள்நாட்டு ரசீது என்று அழைக்கப்படுது. ஸோ அதுவே என்னன்னு பாரு, அயல்நாட்டு ரசீது என்பது இந்தியாவிற்கு வெளியே எழுதப்பட்டு, அவுட் சைடு இந்தியாவில் எழுதப்பட்டு இந்தியாவிலோ அல்லது அயல்நாட்டிலோ, இந்தியாவிலையோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயோ செலுத்தப்படும் ரசீது. ஸோ செலுத்தப்படக்கூடிய ரசீது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு ரசீதுகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ரசீதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பில்ஸ். தென் நெக்ஸ்ட்டு தனித்துவமான ரசீதுகள், இண்டிஜீனியஸ் பில்ஸ். The drawing and acceptance of indigenous bills are governed by native custom or usage of trade. ஸோ அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தனித்துவமான ரசீது. ஸோ அப்படிங்கிறனால ஸோ வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளல் உள்ளூர் வழங்கல் படி அல்லது வர்த்தக பயன்பாட்டின் மூலம் நடைபெறுது. ஸோ வரைதல் அதாவது எழுதக்கூடியது எப்படி இருக்குதோ அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியது உள்ளூர் வழங்கல் படியோ அல்லது வர்த்தக பயன்பாட்டின்படியோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, நிர்வகிக்கப்படுவதை குறிக்குது. தென் நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் அண்ட் சப்ளை பில், இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள். அக்காமடேஷன் பில் ஆர் தோஸ் which do not arise out of genuine trade of transaction. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இருப்பிட சான்று, இருப்பிட ரசீது, இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள் என்பது உண்மையான வியாபார நடவடிக்கைகள் அல்லாமல் உருவாக்கப்படும், உண்மையான வியாபார நடவடிக்கை இல்லாமல் உருவாக்கக்கூடிய ரசீது இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீது என்று அழைக்கப்படுது. வியாபாரத்தை சம்மந்தமே இல்லாமல் வழங்கக்கூடிய ரசீது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பிட வழங்கல் ரசீது. அக்காமடேஷன் அண்ட் சப்ளை பில், தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். நெக்ஸ்ட்டு டாபிக் கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டி மார்க்கெட், அரசு அல்லது தங்கமுனை பத்திரங்கள் சந்தை. ஸோ எ மார்க்கெட் வேர் பை த கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் கேன் பி பாட் அண்ட் சோல்ட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அதாவது என்ன அப்படின்னா அரசு அல்லது தங்கமுனை பத்திரங்கள் வாங்கவும் விற்கவும் கூடிய ஒரு சந்தைக்கு அரசு பத்திரங்கள் என்று பேர். ஸோ என்ன பண்ணலாங்க, வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரசு தங்கமுனை பத்திரங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட். ஸோ அதில் ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த 14 பாயிண்ட்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸோ இயல்புகள். ஸோ இந்த இயல்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜென்சிஸ், முகமைகள். ஸோ என்ன அப்படின்னு பாரு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் issued by agencies such as central government, state government, semi-government authorities like local government authorities, example municipalities, autonomous institutions such as metropolitan லைக் தட் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, முகமைகள் அப்படின்னா மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட், அரசாங்க அமைப்புக்கு இணையாக அமைப்புகள். ஸோ அதே மாதிரி அரசாங்க அமைப்புக்கு இணையான அமைப்புகள். ஸோ அதாவது செமி கவர்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கவர்மெண்ட்டுக்கு நகராட்சி, மாநகராட்சி அதுபோல் இருக்கக்கூடிய இடங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க, செமி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக அரசு பத்திரங்கள் வெளியீடு செய்கின்றது. த நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல், இந்திய ரிசர்வ் வங்கியின் சிறப்பு பணி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்பிஐ டேக்ஸ் எ ஸ்பெஷல் அண்ட் an active role in the purchase and sale of these securities as part of its mandatory management exercise. ஸோ அப்போ இதில் என்ன, இந்திய ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்கள் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதில் முக்கிய பங்கேற்குது. இந்திய கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட்டோட பத்திரங்களை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் முக்கிய பங்கேற்குது. குறிப்பாக பண மேலாண்மையின் சிறப்பு செயல்படுத்துது. குறிப்பாக அப்படின்னா மேண்டேட்ரி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பத்திரங்களின் இயல்புகள். செக்யூரிட்டிஸ் ஆஃபர் எ safe avenue of investment through
guaranteed payment of interest and repayment of principal by the government. ஸோ அப்போ இதில் என்ன, அரசு பத்திரம் எப்படி இருக்குது, உத்தரவாதமாக வட்டி வழங்குது. உத்தரவாதமாக வட்டி வழங்குவதால் அதன் முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், முதலீடு செய்வோம். மேலும் அரசே முதன்மை தொகையை திரும்ப செலுத்துவதால் முற்றிலும் பாதுகாப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்மை என்ன பண்ணுது, அரசே நமக்கு தரனால அது முற்றிலும் பாதுகாப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஃபோர்த் ஒன், லிக்விடிட்டி ப்ரொஃபைல், பணப்புழக்க விபரம். The liquidity profile of gilt-edged securities varies. Accordingly, liquidity profile of securities issued by central government is high. ஸோ அப்போ தங்க முனை பத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வகை நீர்மைத்தன்மை கொண்டவை, பல வகையான லிக்விடிட்டி தன்மையை கொண்டது. அதன்படி மத்திய அரசால் வழங்கப்பட்ட பத்திரங்கள் அதிக நீர்மைத்தன்மை கொண்டதால் அதன் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதிக நீர்மைத்தன்மை கொண்டதால் அதனுடைய பணப்புழக்கம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரிபேட், வரி விலக்கு. A striking feature of these securities is that they offer wide range of tax incentives to investors. This has made these securities very popular for this benefit. ஸோ அப்போ முதலீட்டாளர்கள் எப்படி இருக்காங்க, அதிக அளவில் இருக்காங்க, பரந்த அளவில் இருக்காங்க, வைடு ரேஞ்சு இருக்காங்க. ஸோ அதிக அளவில் பறந்து இருக்கிறனால வரி விலக்கு அளிப்பது இந்த அரசு பத்திரங்கள் முக்கிய அம்சமாக விளங்குது. ஸோ நிறைய மக்கள் இருக்கிறனால வரி விலக்கு அமைக்கிறதுல இது முக்கிய அம்சமாக விளங்குது. இந்த பத்திரங்கள் இந்த நன்மைக்காகவே மிகவும் பிரபலமானதாக உள்ளது. இந்த பத்திரம் இந்த ஒரு நன்மைக்காகவே என்னவாக இருக்குது, பிரபலமாக இருக்குது. எந்த நன்மைக்கு, டேக்ஸ் ரிபேட், வரி விலக்கு அளிக்கிறதுக்காகவே இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் பாரு, மார்க்கெட், சந்தை. As each sale and purchase has to be negotiated separately, the gilt-edged market is an over-the-counter market. The government securities market in India has two segments, namely primary market and secondary market. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செப்பரேட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும். அரசு பத்திரங்கள் ஒவ்வொரு விற்பனை மற்றும் கொள்முதலுக்கும் தனித்தனியான பேச்சுவார்த்தை நடத்துக்குது. ஸோ தனித்தனியான பேச்சுவார்த்தை அங்கே நடக்குது. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தங்கமுனை பத்திரங்கள் ஒரு எதிரெதிர் அல்லது இணையான சந்தையாகும். தங்கமுனை பத்திரங்கிறது எதிரெதிர் அல்லது ஈக்குவலான மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியாவின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை ஆகிய இரண்டு சந்தைகளும் அரசு பத்திரங்கள் சந்தையிடப்படுகிறது. இதில் ப்ரைமரிலையும் இருக்குது, செகண்டரிலையும் இருக்குது இந்த மார்க்கெட். இட் இஸ் கால்டு மார்க்கெட். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார்ம்ஸ், படிவங்கள். The securities of central and state governments take such forms as inscribed stock or stock certificate, promissory note and bearer bond. அப்போ இங்கே பங்கு சான்றிதழ், உறுதிமொழி சீட்டு மற்றும் கொணர்பவர்கள் பத்திரம் போன்ற வடிவங்களில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பத்திரங்கள் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் இந்த பத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பங்கு சான்றிதழாக இருக்கும். பங்கு சான்றிதழ் அப்படின்னா என்ன, ஸ்டாக் சர்டிஃபிகேட், தென் ப்ரைமரி நோட், ப்ராமிசரி நோட் அண்டு பியரர் பாண்ட் இதுவாக இங்கே இருக்கும். என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கேற்பாளர்கள். த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் include the government sector comprising central and state government whose holding represent governmental transfer of resources. ஸோ இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு, பங்கேற்பாளர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு பத்திர சந்தையில் அரசு துறை வைத்துள்ள வளங்களை, கவர்மெண்ட்டு
வச்சுருக்கக்கூடிய வளங்களை பரிமாற்றம் செய்கிறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரிமாற்றம் செய்யறதுனால ஒருங்கிணைந்த பங்கேற்பாளர்களாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு உள்ளது. ஸோ கவர்மெண்ட்டும் யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பங்கேற்பாளர்களாக பணிபுரிகிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங், வர்த்தகம். Although the secondary market for government securities is narrow, small and less active, banks and corporate holders who purchase and sell government securities on the stock exchanges participate in trading. ஸோ இப்போ இதில் அரசு பத்திரம் என்ன சொல்கிறாங்க, ட்ரேடிங்கில் அரசாங்க பத்திரங்களுக்கு இரண்டாம் நிலை சந்தை. ஸோ அது செகண்டரி மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால சந்தை. த நெக்ஸ்ட்டு சிறிய மற்றும் குறைவான செயல்திறன் கொண்டதாக இருக்கும். சிறிய மற்றும் குறைவான செயல்திறன் கொண்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது பங்கு சந்தையில் கவர்மெண்ட் பத்திரங்களும் விற்பனை செய்வதால் வாங்குவதிலும் வங்கிகள் மற்றும் பெருநிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. விற்பனை செய்யும்போது அதை வாங்கிறதுக்கு வங்கிகளும் ஈடுபடுது, பெரிய நிறுவனங்களும் ஈடுபடுறாங்க. அதனால் இது இங்கே ரெண்டாம் நிலை சந்தையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ்யூ மெக்கானிசம், வெளியீட்டு இயந்திரம். The Public Debt Office of the RBI undertakes to issue government securities. ஸோ அப்போ இந்திய ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள பொது கடன்கள் அலுவலகத்து மூலமாக அரசு பத்திரங்களை வெளியிடுது. பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, கடன் பத்திரங்களை வெளியிடுறாங்க, அரசு பத்திரங்களை வெளியீடு செய்து. தென் நெக்ஸ்ட் ஒன் இஷ்யூ ஓப்பனிங், அரசு பத்திரம் வெளியீடு தொடக்கம். ஸோ a notification for the issue of the securities is made a few days before the public subscription is open. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பத்திரங்கள் வெளியிடும்போது தொடங்கிடும் சில நாட்களுக்கு முன்னாடியே, ஸோ வெளியிடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே பத்திரங்களுடைய தன்மை பற்றி அறிவிப்பு வெளியிடப்படுது. ஸோ இந்த பத்திரத்தோடைய தன்மை அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியீடு செய்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு க்ரூமிங் கிராஜுவல், சீர்மைப்படுத்துதல். Acquisition of securities nearing maturity through the stock exchange by the RBI in order to facilitate redemption is described as grooming. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, பங்கு பரிவர்த்தனை நடைபெறுது. ஷேர் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க, முதிர்ச்சி அடைந்த பத்திரங்களை கையாளப்படுவதால் மற்றும் மீட்பை எளிதாக்கும் வகையில் செய்யும் நடவடிக்கை. ஸோ மீட்பை நம்ம என்ன பண்ணுறது, அது கையாளப்படுறதுனால மீட்பை நமக்கு என்ன பண்ணுது, எளிமையாக்குது. ஸோ இந்த நடவடிக்கைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்மைப்படுத்துதல், க்ரூமிங் கிராஜுவல். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சிங், மாற்றம். த பர்ச்சேஸ் ஆஃப் நான் செக்யூரிட்டி agents, the sale of another securities carried out by the RBI in the secondary market as part of its open market operations is described switching. ஸோ இப்போ என்ன ஒரு மாற்றம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக மற்றொரு பத்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், விற்பனை செய்ய கொண்டு செல்லும் நடவடிக்கை தான் என்ன ஒரு பகுதியாக தான் இரண்டாம் நிலை சந்தை இருக்குது. ஸோ இந்த சந்தை யாருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்டு அதன் திறந்த சந்தை செயல்பாடு இந்திய ரிசர்வ் வங்கி தான் மேற்கொள்ளுது. அதனுடைய திறந்த சந்தை செயல்பாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மாறுதல் என்று அழைக்கப்படுது. மாறுதல்னா என்ன, மாற்றம். தென் லாஸ்ட் ஒன் அக்விசிஷன், என்னன்னு பாரு, ஆக்ஷனிங், அதாவது ஏலம் விடுதல். A method of trading whereby merchants, big agents one another and where the securities are sold to the highest bidder is known as acquisition. அதாவது ஏலம் விடுதல். வர்த்தகர்கள் ஒருவரோடு போட்டியிடும் முறையில்
பங்குகளை அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறையே ஏலம் விடுதல் எனப்படும். ஸோ நமக்கே தெரியும், நிறையா ஏலம் விடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதில் அதனுடைய ரேட்டை அதிகப்படுத்துவாங்க, அந்த ப்ராடக்டுடைய ரேட். அது இங்கே என்ன பார்த்தோம்னா ஷேர்ஸுடைய ரேட்டை ஏலம் விடுறது மூலமாக அதிகப்படுத்தக்கூடிய விதம் வரும். ஸோ இதுக்கு பேர் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஏலம் விடுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இதெல்லாம் என்ன, இந்த 14 பாயிண்ட்ஸும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜட். ஸோ அரசு அல்லது தங்கமுனை பத்திரங்களின் இயல்புகளாகும் இதெல்லாம். ஸோ இதோட இந்த 6th சாப்டர் முடிஞ்சுது. 2nd யூனிட்டு கம்ப்ளீட் இதோட. ஸோ ஸ்டடி வெல். We can see in next session.